ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் 50க்கும் மேற்பட்ட மரியன்னையின் திருப்பெயர்கள் வருகின்றன. அவற்றில் ஒரு பெயரான எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், காஸ் ஆஃப் அவர் ஜாய் ப்ரே ஃபார் அஸ். இந்த மன்றாட்டில் உள்ள அருமையான பெயர்தான் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. அதை நாம் சற்று தியானிப்போமாக. எவ்வளவு அருமையான ஒரு பெயர் பாருங்கள், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று அன்னையை நாம் வாழ்த்துகின்ற பொழுது, வாழ்த்தும் பொழுதே நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி எழுகிறது. அந்த அன்னையும் மகிழ்ச்சி அடைவார்கள். காரணம், அந்த தாய் நம்முடைய மகிழ்ச்சியின் காரணியாக இருக்கிறார்கள். எப்படி அன்னை மரியா நம் மகிழ்ச்சியின் காரணியாக இருக்கிறார் என்பதற்கு பல கோணங்களில் நாம் விடை காணலாம். ஒரு விவிலிய பார்வையும் ஒரு உளவியல் பார்வையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விவிலியம் சொல்கிறது, தூய ஆவியாருடைய கனிகளில் ஒன்று மகிழ்ச்சி. தூய ஆவியாருடைய கனிகளை பற்றி கலாத்தியர்கள் திருமொழியில் பவுல் சொல்கிறார், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் என்று கனிகளை அவர் வரிசைப்படுத்துகிறார். அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி வந்து விடுகிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீடர்களோ தூய ஆவியாரால் நிரம்பி மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், திளைத்தார்கள் என்கிற சொல் ஒரே ஒரு முறைதான் விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் இந்த இடத்தில்தான் மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தூய ஆவியார் இருந்தார். தொடக்கத்துறவை தூய ஆவியார் வழி நடத்தினார். எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:41 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், மரியா செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆகவே அன்னை மரியாவை சந்தித்த உடனேயே எலிசபெத்து மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் வயிற்றிலிருந்து குழந்தையும் மகிழ்ச்சி அடைந்தது, மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று எலிசபெத்து சான்று பகிர்கிறார். ஆகவே அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்ற பொழுது பல உணவுப் பொருட்களை, பல பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார் நிச்சயமாக. ஆனால் தூய ஆவியாரை அவர் கொடையாக, பரிசாக எடுத்து சென்றார். ஆகவே எலிசபெத்து மகிழ்ச்சி அடைந்தார். எப்பொழுதெல்லாம் நாம் அன்னை மரியாவை உற்று நோக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியாரை நாம் நெருக்கமாக சந்திக்கிறோம். காரணம், அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர். எனவே அன்னை மரியாவை நோக்கி நாம் மன்றாடும் பொழுதெல்லாம் தூய ஆவியார் நம்மை நிரப்பி நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். இது விவிலிய செய்தி. உளவியல் செய்தி ஒன்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று மகிழ்ச்சியை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியின் அறிக்கை, ஹாப்பினஸ் ரிப்போர்ட் என்று ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அதிலே மகிழ்ச்சி பற்றி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சிக்கான காரணிகள் என்று அவர்கள் பலவற்றை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே முகாமையான ஒன்று மனித உறவுகள். எந்தெந்த நாடுகளிலெல்லாம், எந்தெந்த மக்கள் நடுவிலெல்லாம் உறவுகள் நன்றாக இருக்கின்றனவோ அங்கே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. எங்கே உறவுகள் குறைவாக இருக்கிறதோ, உறவுகளே இல்லையோ அங்கே மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது. ஆகவே இது நாம் அறிந்த ஒன்றுதான், அனுபவத்தில் பார்த்த ஒன்றுதான். நமக்கு நல்ல நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உறவுகள் இருந்தால் இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு அங்கே மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. ஆகவே உறவுகள் தான் நம் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் வாழ்விற்கு அர்த்தத்தையும் தருகின்றன. எனவே நாம் நல்ல உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு உளவியல் செய்தி. அன்னை மரியாவும் அதே செய்தியை தான் நமக்கு தருகின்றார். அவர் எலிசபெத்தோடு உறவாடி உதவி செய்தார். அதன் வழியாக மகிழ்ச்சியை அதிகப்படுத்தினார். நம் வாழ்வில் தூய ஆவியாரிடமிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோமாக. நம் உறவுகளை மேம்படுத்தி மகிழ்ச்சியாய் வாழ்வோமாக. எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஆண்டவர் இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருமதி இன்பா அவர்கள். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம். மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்?
மரியன்னைன்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வர்றது அவங்களுடைய பொறுமை, அன்பு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, ஆ. அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போது நம்ம நிறைய பேர்கிட்ட பழகுறோம் இல்லையா? பழகும்போது ஒரு சில பேரை பிடிக்கும் ம். அவங்களுடைய நற்குணங்களால. அது மாதிரி மரியன்னைகிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன? நமக்கு என்ன உதவி கேட்டாலும் தயங்காம இறைவனுடன் பரிந்து பேசி உதவி பண்றது ரொம்ப பிடிச்சது. சரி, இப்போது மரியன்னைகிட்ட அவருடைய பக்தர்கள் இன்னும் சாதாரண மனிதர்கள்லாம் வேண்டுதல் செஞ்சு ஆமா. நிறைய வரங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரியன்னைகிட்ட வேண்டுதல் செஞ்சு பெற்றுக்கொண்ட வரம் ஏதா இருக்கா? சின்ன வயசுல என் தம்பி வந்து காணாத போயிட்டான். ஒரு 25 வயசுல. அப்போ நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். 2 வருஷமா காணோம். அந்த 2 வருஷமும் நாங்கள் ஜெபந்தான் பண்ணோம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, காணோன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டோம், ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம், இல்லை செத்தே போயிடுவோன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் மரியன்னைகிட்ட ஜெபத்தை ஒப்படைச்சோம். எங்கள் தம்பி நிச்சயமாக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். அதே ப்ரேயர் வந்து எங்களுக்கு நல்லது நடந்துச்சு. எங்கள் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் தம்பி திரும்ப வந்துட்டான். எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, நல்லபடியாக இருக்கான். அதெல்லாமே மாதானுடைய கிருபையினால தான், நாங்கள் பண்ணுற ஜெபத்தினால எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. எங்கள் அண்ணனுக்கு வந்து 3 தடவை ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. 3ஆவது தடவை வந்து டாக்டர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, பயப்படாத, தைரியமாக இரு, நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமாக கடவுள் உன்னை காப்பாற்றுவார், மரியன்னை மீது நம்பிக்கை வச்சு இறைவனோட பரிந்து பேசுவாங்க, ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். அதே இதில் அவங்களுக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க மரியன்னை வந்து உதவி செய்வாங்க, அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்கள பின்பற்றி நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கேன். சொல்லுங்களேன் அதை பற்றி. ஒரு பெரியவர் ரொம்ப தலைவலின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் எல்லாம் எனக்கு அவ்வளோவா யாருன்னு தெரியாது. ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா டாக்டர்கிட்டையும் அவரை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே இல்லை, நல்லபடியாக ஆகிடுவார், நீங்கள் வந்து அவருக்கு பிபி இருந்தாலும் அந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கன்னாங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த மாத்திரை கொடுத்து அவர் நல்லானார். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ஹஸ்பண்ட் கிடையாது, உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. அவங்க பொண்ணு ஒரு நோய் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, திடீர்னு வயிறு வீங்கிடும், திடீர்னு குறைஞ்சிடும். அது என்ன வியாதினே டாக்டரால் சொல்ல முடியலை. இந்த பொண்ணு பிழைக்குமா பிழைக்காதான்னு ஒரு கஷ்டம். அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே சொல்ல, மாதாமாட்ட வேண்டிட்டு எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க, ஏன்னா மற்றவங்க இறக்குறதோ இது பண்ணி என்னால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த இதோடு போய் அவங்களுடைய அந்த நிலைமையில அவங்க கூட இருந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. எங்கள் சொந்த பந்தங்கள் கூட யாரும் வந்து இப்படி உதவி செய்ய மாட்டாங்க, நீங்கள் எல்லாரும் வந்து செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் செய்கிறீங்களா நீங்கள்? என்னுடைய மனசு கஷ்டமாக இருக்கும்போது அழுது அவங்ககிட்ட ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கறது அவங்க தான். அப்போ நான் தனியாக ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதீங்க, இதுலேருந்து நான் மீண்டு வரணும், அது தப்பான முடிவுக்கு நான் எதுவும் போகக்கூடாது, எனக்கு தைரியத்தையும் அந்த மனப்பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியது உங்ககிட்ட தான் இருக்குது, எனக்காக நீங்கள் இறைவனோட பரிந்து பேசி எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே நிமிஷம் எனக்கு உண்மையிலே எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. நான் அடுத்த அந்த நல்லது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் நான். சரி, இதுவரை மரியன்னை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனிய இதயங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரதர். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னையின் பக்தரான திருமதி இன்பா அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்களையும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.
எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே அம்மா மரியே, உம்மை போற்றி புகழ்ந்து வணக்கம் செலுத்துகின்றோம். உம்மை நாடி வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏனெனில் உம்மை விட மேலான தாய் எங்களுக்கு யாரும் இல்லை. அன்பு, பாசம், நேசம், பரிவு, தியாகம், மன்னிப்பு இவற்றையெல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக நீர் அமைந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அம்மா. எங்களையெல்லாம் மகிழ்ச்சியில் வாழ வைக்கின்ற நீர், நாங்களும் எங்களுடைய வாழ்விலே எங்களோடு கூட இருப்பவர்கள், எங்கள் அருகாமையில் இருப்பவர்கள், எங்களை நாடி வருபவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றவர்களாக வாழ விரும்புகின்றோம். எங்களுடைய அன்பு, கருணை, பாசம், நேசம், மன்னிப்பு, தியாகம் இவையெல்லாம் நாங்கள் பிறருக்கு வழங்குகின்ற பொழுது பிறரும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட விதத்திலே எங்களுடைய வாழ்வும் அமைய நீர் எங்களுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசும் அம்மா. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ.